உள்ளாட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 8,46,00,000 ரூபாய் மதிப்பிலான 95 வாகனங்களின் சேவையை முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். திரு எம் மாடசாமி சுந்தரராஜ், உதவி செயற்பொறியாளர், முதுகுளத்தூர் கோட்டம். திரு பி முத்துமாணிக்கம், வட்டார வளர்ச்சி அலுவலர், ராஜபாளையம். வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் அசைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தற்போது இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் அலுவலர்களுடைய பயன்பாட்டுக்காகத்தான் இந்த 95 வாகனங்களை தமிழக முதலமைச்சர் கொடியசைத்து வைத்திருக்கிறார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு அடிப்படையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய நடவடிக்கை எல்லாம் செயல்பொறியாளர்கள் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்வார்கள். அதே போல கலைஞரின் கனவு திட்டம், வீடியோ எனப்படக்கூடிய பல்வேறு திட்டப் பணிகளை எல்லாம் நேரில் ஆய்வு செய்வதற்கு இந்த வாகனங்களை எல்லாம் அந்த செயற்பொறியாளர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த வகையில தமிழகம் முழுவதும் ஒரு 95 வாகனங்கள் இன்று பயன்பாட்டுக்கு வருகிறது. தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் நுழைவாயில் அருகே இந்த 3 வாகனங்களை தற்போது கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கார். மற்ற வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில தமிழக முதலமைச்சர் இந்த வாகனங்களை எல்லாம் கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்.